Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம கிச்சன்ல முருங்கைக்கீரை பொடி, ஒரு ஹெல்த்தியான பொடி. இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னா கழுவிட்டு நிழல்ல உணர்த்தி காய வச்சுக்கணும். இந்த மாதிரி சவுண்ட் வர அளவுக்கு நல்லா காய எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டீஸ்பூன் கருப்புளுந்து, 2 டீஸ்பூன் வரமல்லி, 2 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, பூண்டு, அப்புறம் புளி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்படி செய்கிறாங்க பார்ப்போம். நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், கிறிஸ்பியாக ஆற வரைக்கும். இதனால் ஹெல்த்தியான பொடி, குழந்தையிலேருந்து யாருக்குனாலும் இது கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தோன்னா இந்த காஞ்ச மிளகா ட்ரை சில்லியை விட்டுட்டு இந்த மிளகு காரமே போதும். நம்ம முருங்கீரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு ஹெல்த்தியான பவுடர். நம்ம இட்லி, தோசை, ஒயிட் ரைஸுக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். நெய் போட்டு, நெய்யோ நல்லெண்ணெயை போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தியானது. இந்த அளவுக்கு சவுண்டு வர மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். சிம்லேயே வச்சு பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சவுண்டு வரணும், கிறிஸ்பியான சவுண்டு. ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அம்மா துவரம்பருப்பு போட்டிருக்காங்க. எல்லாமே சிம்மில் இருந்தால் போதும். சிம்முக்கும் கொஞ்சம் மீடியமுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளேம் வச்சுக்கோங்க. எதுவும் ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம துவரம்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி கருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம வறுக்கும் போது அந்த பருப்போட ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. அதே மாதிரி தான் கருப்புளுந்துக்குனாலும் சரி, துவரம்பருப்புனாலும் சரி, அந்த இன்க்ரீடியன்ஸோட ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இதில் வரமல்லி இருக்குது, மிளகு இருக்குது, ஜீரகம் இருக்குது, கொஞ்சோண்டு பெருங்காயம் இருக்குது. இது லைட்டாக ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும். பருப்பில் நல்லா அதோட பச்சை வாசனை போக நல்லா வறுத்துக்கிட்டால் போதும், கருக விட்டுறக்கூடாது. இதோடு இப்போ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறாங்க அம்மா. அப்புறம் புளி, ஒரு 6 பல் பூண்டு, இதையும் நல்லா அதோட சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதில் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம், கூல் ஆனதுக்கப்புறம் நல்லா உப்பு சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான பவுடர். இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா பவுடராக அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கோர்ஸாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அரைச்சி ரெடி ஆயாச்சு. இது இட்லி, தோசை, சூடான சாதத்தில் போட்டு நெய்யில் நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. நல்ல ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.